விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். கும்பராசியில் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவானானவர் ஜூலை மாதத்தில் முதல் ஜூன்லேருந்து ஜூலைக்குள்ளே, இந்த ஜூலை மாதத்துலேருந்து ஜூன் 29 பார்த்திங்க அப்படின்னா வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார். இந்த சனி பகவான் வக்ரமடைறதுனால, சனி பயிற்சினால் ஏற்கனவே சனி பயிற்சி நடந்திருக்கு இல்லையா, அவங்களுக்கு யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அவங்களுக்குலாம் சில நன்மைகள் இருக்கக்கூடிய சாதகமான பலன்களை கொடுக்கும். சில சாதகமான பலனை கொடுத்துருக்க பாதிப்பு உண்டாகக்கூடிய சில வாய்ப்புகளும் இருக்குது. ஜூலை முதல் நவம்பர் வரை யாரோடைய வாழ்க்கையெல்லாம் அதிரடி மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது முழுமையாக பார்க்கலாம். சனி வக்ரமடைகிறது அப்படிங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசியில் தங்கும் சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரமடைகிறார். சனிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ரகதி நிவர்த்தி அடைகிறார். ஜூன் 29ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பிக்கிறது. ஐப்பசி 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ரகாலம் முடிவுக்கு வரும். சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்ரகாலத்தில் தொழிலில் இருந்து வந்த அதிகமான பாதிப்புகள் போது குறையக்கூடியதாகவும், பண கஷ்டங்கள் பொருளாதார நெருக்கடிகள் சரியாகக்கூடிய கடுமையான நெருக்கடியிலிருந்து இப்போது நிம்மதியான ஒரு மனநிலைக்கு வரப்போகிறீங்க. மன சஞ்சலத்திலேருந்து விடுவித்து மிகப்பெரிய நன்மை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த சனி கண்டிப்பாக கொடுப்பார். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உபயோகமான தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இது பயன்பெறும் வகையில், மற்றவர்களுக்கும் பயன்பெறும் வகையில் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து பயனை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லில் அடங்கா துயரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்டக சனியோடைய பாதிப்பு, கணவன் மனைவிக்குள்ள உள்ள சிக்கல்கள், அந்யோன்ய குறைவு, மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சனி வக்ரத்தில் நிவர்த்தி ஆகுமா அப்படிங்கிறது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களுடன் சொல்ல இருக்கிறேன். இந்த முழுமையான பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் கேட்டிங்க அப்படின்னா இதில் சில தகவல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது, எந்தெந்த வழியில் எந்தெந்த இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது, மன மகிழ்ச்சி தரக்கூடிய விசேஷங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய மனதுக்கு இனிமையான ஒரு உடலுக்கு ஆரோக்கியமான சில இடங்கள்லாம் மாறப்போகுது. அந்த மாதிரி இடங்கள்லாம் எங்கெங்கே அப்படிங்கிறது முழுக்க காணொலியை பார்க்கும்போது, இந்த ஃபாரின் மெம்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபாரின்ல இருந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக இதோடைய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக உருவாடுக்கும். இந்த முழுமையான இந்த காணொளி எதை சார்ந்தது அப்படின்னா, சிம்மராசி மகா நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஏற்கனவே படாத துயரத்தை படுறீங்கம்மா, இந்த நட்சத்திரம் இந்த சனி வக்ரமாவது எங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள் உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உருவாகும். இதோடைய சனி தாக்கத்துடைய அதிர்வலைகளும் பிரச்சனைகளும் தீவிரத்தினை குறைக்கக்கூடிய விஷயமாக சனி வக்ரம். ஜாதகத்தில் இப்போ சனி வக்ரம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு 100% இந்த பலன்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இல்லை சனி வக்ரம் இல்லை அப்படின்னா இந்த சனி வக்ர காலங்களில் உங்களுக்கு எந்த திசையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழுமையான பதிவு அப்படிங்கிறது இதை சொல்லலாம். பயனுள்ள தகவல் அப்படின்னும் சொல்லலாம். எப்போவுமே ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீ பிளான் நீங்கள் பண்ணிக்கலாம். முன்னாடியே அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த வாழ்க்கை முறைகளை நீங்கள் மாற்றிக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. சிம்மராசி மக நட்சத்திரக்காரங்க கேதுவோடைய ஆரம்ப திசை 7 வருடங்கள். என்னோடய கால்குலேஷனுக்கு ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சுக்கிர திசை ஒரு 20 வருஷம், 20 + 25 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னா, படிக்கிற மாணவர்களுக்கு படிப்போடைய பந்தத்தன்மையிலேருந்து விலகி போகணும், நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நல்ல பரிசு பொருட்கள், வெகுமதிகள்,
உங்களுடைய பாராட்டுகள் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது. நிறைய இன்னல்கள்லேருந்து வந்திருக்கேங்க. இப்போது நிறைய விஷயங்கள் உத்தியோகத்தில், தொழிலில், வேலை விட்டுட்டாங்க, வேலையே கிடைக்கலைங்க, பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்ததுங்க, இப்போ ரொம்ப கடுமையாக இருக்குங்க, ஏன்னா குரு பார்வையும் இப்போ இல்லை. அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது புரியுது. அந்த நெருக்கடிகள் இப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அப்போ கண்டிப்பாக உருவாகும். நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுக்கிர திசையில் நடக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய பரிசு பொருட்கள், வெகுமதிகள் மட்டும் அல்லாமல் உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன்ஸ், நல்ல குட் சேலரி, இன்க்ரிமெண்ட்ஸ், இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் இப்போது வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை. ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்த காசு பணம்லாம் வரலைங்க, இப்போ வரும். அதே மாதிரி பண வரவுகள் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க, அது சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, இப்போ சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தை அடித்து வைக்கிறீங்க. ஏன்னா சிம்ம ராசிக்கு ரொம்ப ஆகாத ஒரு பகை கிரகம் அப்படின்னா சனி தான். அது சனி வக்ரம் அடையும் போது சூரியனுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாகும். அப்படிங்கும்போது உங்களை டாமினேட் பண்ணக்கூடிய விஷயங்களை இப்போ பிரிஞ்சு போகுது. அப்போ மிகப்பெரிய சுபிட்சமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது சூரிய திசை 25 வயசுலேருந்து 31 வயசு. இந்த சூரிய திசையில் இருக்கிறவங்க 31 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மிகப்பெரிய பாதிப்புகளை போன 2.5 வருட காலங்கள் மிக பாதிப்புகளை கொடுத்தோம். நோயோடைய தீவிரம் 8 பக்கத்துலேருந்து எனக்கு பிரச்சனைங்க, ப்ராப்ளம்ங்க. முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்ய பிரச்சனை, முக்கியமாக குழந்தைங்க கிட்ட ஒரு ஒத்துழைப்பு இல்லாத நிலைமை. இதெல்லாம் எப்போங்க மாறும்? இப்போ மாறப்போகுது சூரிய திசையில். சூரிய திசையில் இந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சூரிய திசை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நல்ல பலன்கள், உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய லோனு, எஜுகேஷன் லோனு, அப்புறம் உங்களுக்கு கல்யாண பிராப்தம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறது, லேட் மேரேஜ் நடக்கிறது, இதெல்லாமே கண்டிப்பாக நடந்துடும். செகண்ட் மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க அப்படிங்கிறவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கும். சூரிய திசையில் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாகும். இந்த மாதிரி சூரிய திசையில் நன்மை பல. ஏன்னா சூரியன் சனிக்கு ஆகாத ஒரு 7ஆம் இடத்து சனி நடக்கும்போது கன சூரிய திசைக்கும் ஆகாது. ஆனால் இப்போ சனி வக்ரமாகும் போது முழுக்க நன்மை பலன்களே கொடுப்பார். சந்திர திசை 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் இந்த சந்திர திசை உங்களுக்கு மிகப்பெரிய கொடுமையான பலன்களை இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தார். தாயார் வழியில் சந்தோஷம் இல்லாத நிலைமை, தாயார் வழி சொத்துல பிரச்சனை, மண்மனை அடியில் பிரச்சனை. சந்திரன் உங்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கும் பட்சத்தில் லக்னக்காரங்களை படுத்தி எடுத்துருக்கும் இந்த ராசிக்காரங்களை. அப்படிங்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறக்கூடிய நிலைமை. உத்தியோகத்தில், தொழிலில் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வரும். அடுத்தது செவ்வாய் திசை 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நிவர்த்தி பெறக்கூடிய நோயுடைய தாக்கம், வீரியம், சகோதர வழியில் சப்போர்ட்ஸு இதெல்லாம் கிடைக்கும். நிறைய விஷயங்களில் இப்போ எனக்கு இப்போ வேலை வாய்ப்பும் இந்த தொழிலும் நல்லா இருக்குமா, ஜீவனகாரகன் எனக்கு நல்லா இருக்குமான்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் செக் பண்ணிக்க. ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த செவ்வாய் திசையில் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் சனி வைக்கிறப்போ உங்களுக்கு அது நிவர்த்தி பெறக்கூடியதாக கடன் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகும். ராகு திசை 48 வயசுலேருந்து 60 இந்த காலங்கள் தான் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய காலங்கள். மாற்றுப்பாலினத்தினோட மிக கடுமையான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லேருந்து நீங்கள் தள்ளி வரணும். இந்த ராகு திசையில் நிறைய தொடர்புகள்னால் பிரச்சனைகள், அது கம்யூனிகேஷன் தொகையில் பிரச்சனை வரும். கண்டிப்பாக ஃபோன் மூலிமா ஒரு ஆபத்து வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறது ராகு திசையில் நல்லது. இந்த சனி வக்ரத்தில் நல்லா நடந்தாலும் ராகு திசை பொதுவாக கெடுபலன்களை கொடுக்கும். ஆனால் சில ஜாதகத்தை பொறுத்து யோக பலனும் நடக்கும். சில பேர் இந்த நாளில் கோடீஸ்வரன் ஆகுவாங்க. மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உண்டு. அது ராகு இருக்கிற இடத்த பொறுத்தே பலன் கொடுப்பார். அடுத்தது குரு திசை 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இந்த 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குருவானவர் 5க்கும் 8க்கும் உடையவர். இவர் ராஜ யோகாதிபதியும் இவர் தான். அதனால் இந்த குரு திசையும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய திசையாகவே கண்டிப்பாக உருவாகும். உத்தியோகத்தில், தொழிலில் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றம், வீடு வாசல், வாகனம், வண்டி வாகனம் எல்லாம் புதுசாக வாங்குவீங்க. குரு திசை மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த சனி வகர காலங்களில் கிடைக்கும்.
சனி திசை 82 வயசுலேருந்து 101 வயசு வரைக்கும் இந்த சனி திசையில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக நிதானமாக இருக்கணும். சனி 6க்கும் 7க்கும் உடைய திசை. இந்த காலகட்டங்களில் நோய் எதிரி கடனை உருவாக்கி விட்டுருவார். அதே மாதிரி கலத்தரக்காரகனான 7ஆம் இடத்தையும் சனி இருக்கிறதுனால சூரியனுக்கே ஆகாத ஒரு தசை. சிம்ம லக்னமாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். இந்த சனி திசை ரொம்ப கொடுமையான திசை. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதுக்கான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த சனி திசை முழுக்க பண்ணணும். அந்த சனி திசையில் என்னென்ன கெடுபலன்னா 8 பக்கத்துலேருந்து கெடுபலன் வரும். சனி திசையில் ஒரே ஒரு நிவர்த்தி அன்னதானம் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இது எல்லா ஆளுங்களும் பண்ணலாம். எதுக்கு இது நிவர்த்தி அதிகம். அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணுங்கள். ஊனமுற்ற துப்புரவு பணியாளருக்கு உதவி பண்ணுங்கள். ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க. ஜீவராசிக்கு உணவு கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி சிம்மராசி மக நட்சத்திரத்தை தாங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி சிம்மராசி இப்போது விநாயகரை பிடிச்சிக்கோங்க, ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க. ரெண்டுமே விடாதீங்க. விநாயகர் வழிபாடு திங்கக்கிழமை பண்ணுங்க. மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். டெஃபினட்டாக நல்லா இருக்கும். பச்சரிசி தானம் பண்ணுங்கள். ரொம்ப நன்மை கொடுக்கும். பச்சரிசி எறும்புகளுக்கு உணவு வைக்கிறது மிகப்பெரிய கண்டக சனி அஷ்டம சனி பாதிப்புகளில் கம்மி பண்ணும். இது சிம்பிளான பரிகாரம். அதுக்கப்புறம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்க்கணும். அது முழுமையாக பார்த்த பிறகு அதுக்கான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சிம்மராசி மக நட்சத்திரம் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.